சூப்பர் ஸ்டாரோட பர்த்டேக்கு தலைவர் ஃபேன்ஸுக்கு பக்காவான ஒரு ட்ரீட்டை லோகேஷ் கனகராஜ் இன்னைக்கு கொடுத்துருக்கிறாரு. காலையில் தான் சொல்லியிருந்தாரு இன்று மாலை 6 மணி அப்படின்னு. எல்லாரும் ஜெயிலர் 2க்கான அப்டேட் ஏதாவது வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் லோகேஷ் கனகராஜ் ஒரு ட்வீட் போடுறாரு அப்படின்னா அது ஆப்வியஸாக கூலி அப்டேட்டாக தான் இருக்கும்னு எல்லாருமே கூலி இன்னைக்கு ஒரு போஸ்டர் வரப்போகுதுப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. போஸ்டர் வந்தாலே வெடிச்சு செதறி பயங்கரமாக கொண்டாடி இருப்போம். இன்னைக்கு ஒரு நிமிஷம் கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் அளவுக்கு ஒரு வீடியோ சாங்ல இருந்து ஒரு சின்ன கிளிம்ஸை தலைவர் ஃபேன்ஸுக்காக ஒரு பெரிய ட்ரீட்டாக லோகேஷ் கனகராஜ் கொடுத்துருக்காரு. சிக்கி 2 அப்படின்னு அந்த ஹேஷ்டேக் ஒன்று போட்டிருக்காங்க. இந்த சாங்கோட நேம் தான் போல இருக்கு. அனிருத்தோட மியூசிக்கில் அனிருத்தோட பாட்டு அப்படின்னாலே அது வெறித்தனமாக தான் இருக்கும். ஆனால் தலைவருக்கு பாட்டு போடணும் அப்படின்னா மட்டும் அனிருத் பீஸ்ட் மோடுக்கு மாறிடுவார். அந்த அளவுக்கு பிஜிஎம்மாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், எப்பெல்லாம் தலைவர் படத்துக்கு அனிருத் மியூசிக் அமைஞ்சிருக்கோ பின்னி பெடல் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இந்த சாங் அந்த மாதிரி தான் ஒரு சர்ப்ரைசிங்கான எலிமெண்ட். எடுத்த உடனே ஒரு பீட்டு, அதை கேட்ட உடனே அந்த வைப் நமக்கு இன்னும் அப்படியே கேட்டு அந்த வைபோடையே நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுலேருந்து அவ்வளோ சீக்கிரம் வெளில வர முடியல. அங்கே ஆரம்பித்து அதுக்கப்புறம் டிஆரோட வாய்ஸு, டிஆர் வாயிலே நிறைய நேரங்களில் தாளங்கள், மியூசிக், இசை எல்லாமே ரொம்ப பயங்கரமாக ப்ளே பண்ணுவார். அதை கேட்டால் யாராக இருந்தாலும் உடனே டான்ஸ் ஆடணும்னு தோணும். அப்படிப்பட்ட அவருடைய ஒரு ட்ராக் டிஆர் வாயிலே கொடுத்த அந்த சவுண்டை நிறைய நம்ம ரீல்ஸில் பார்த்துருப்போம், யூடியூப் வீடியோஸில் பார்த்துருப்போம். அதை எடுத்து ஒரு சாங்கோட பிகினிங்கில் ஒரு டியூன் பண்ண முடியுமா அப்படின்னா அது அனிருத்தால தான் முடியும். ராக் ஸ்டார் அனிருத்துன்னு சும்மா சொல்கிறோம். சூப்பராக அந்த டிஆரோட வாய்ஸ்லேருந்து தலைவர் அவரோட ஸ்டைலில் அப்படியே அந்த ஷர்ட்டை மடித்து விடுறதா இருக்கட்டும், காப்பு இப்படி தூக்கி விடுறதா இருக்கட்டும், வெறித்தனம் பக்காவாக ஒரு பியூர் ரஜினிசம் அப்படிங்கிறது லோகேஷ் கனகராஜோட கூலி படத்தில் இருக்க போகுது அப்படிங்கிறது அவர் ஒவ்வொரு அப்டேட்லையும் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காரு. இதுக்கு முன்னாடி டைட்டில் டீசர் வந்துச்சு, கேரக்டர் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. இப்படி ஒவ்வொரு முறையுமே கூலி படத்தோட அப்டேட் வரும்போது தலைவர் ஃபேன்ஸ்லாம் அப்படியேப்பா கண்டிப்பாக இந்த முறை ஜெயிலரை பீட் பண்ணுப்பா, கூலி ஒரு 5 ஜெயிலருக்கு சமமாக கூலி இருக்க போகுது அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கொடுக்குற அளவுக்கு லோகேஷ் கனகராஜ் ஃபேன்ஸை சரியாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்களுக்காக தரமாக ஒவ்வொரு சம்பவத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்போ இந்த சாங்கை பொறுத்த வரைக்கும் தலைவரோட அந்த ஹூக் ஸ்டெப்பு, கையில் ஒரு ஸ்கார்ஃபை வச்சுக்கிட்டு தலைவர் என்ன பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவர் பண்ணாத ஸ்டைலா 50 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணுறாரு தமிழ் சினிமாவில். அவர் துண்டை தூக்கி போட்டாலும் ஸ்டைலு, ஊஞ்சலை கீழே இறக்கி விட்டு உட்காருவார் அது ஸ்டைலு, கால் மேலே கால் போடுறது, கூலர்ஸை வச்சு எவ்வளோ ஸ்டைலு, சிகரெட்டை வச்சு, பபிள்கம் வச்சு எல்லா ஸ்டைலையும் பண்ணி முடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் எதுவும் பண்ணவே முடியாது அப்படின்னு நினைக்கும் போது தான் லோகேஷ் கனகராஜ் நமக்கு இந்த வீடியோலையும் ஒரு சர்ப்ரைசிங் எலிமெண்ட் கொடுக்குறாரு. ஸ்கார்ஃபை வச்சு என்ன பண்ண முடியும்? ஏற்கனவே இந்த மனசிலாயோவில் தலைவரோட ஸ்டெப்பு அப்படி தான். ஃபஸ்ட்டு 2-3 தடவை பார்க்கும்போது என்னப்பா அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, தலைவருக்கு வர வயசாகிடுச்சே, அவரை பார்க்கும்போது நமக்கு அது தோணலை, அவர் எதுக்கு டான்ஸ் பண்ண வச்சுலாம் கஷ்டப்பட வைக்கிறாங்க அப்படின்லாம் சில பேர் சொல்லும்போது இருக்கண்ணா அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ ட்ரெண்டிங் ஆச்சு, எவ்வளோ ரீல்ஸு, ஏகப்பட்ட அளவுக்கு அது ஷேர் ஆச்சு. அந்த மாதிரியான ஒரு பிரமாதமான விஷயம் மனசிலாயோவிலே நடந்தது. அதே மாதிரி இந்த சாங்லையும் தலைவரோட இந்த ஹூக் ஸ்டெப் அப்படிங்கிறது பக்காவான ஒரு ரீல்ஸ் மெட்டீரியல். அடுத்த சில வாரங்களுக்கு ஏன் படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இந்த சாங் ரீல்ஸில் கலக்குன்னு கலக்க போகுது அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. பக்காவாக இந்த ஜென்ரேஷன், அதாவது 90s கிட்ஸு, 2K கிட்ஸ், 80s கிட்ஸ்னு எல்லா தலைமுறைக்குமான ஒரு ஸ்டார் இல்லை. ஒவ்வொரு ஜென்ரேஷனுமே ரஜினேஷன் ஆகுது அப்படின்னு கூட வேட்டையன் படத்தில் ஒரு சாங்கில் அழகாக தலைவர் பற்றி சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு எல்லா ஜென்ரேஷனுக்குமான ஒரு ஆக்டர். அந்த வகையில் ஜென்சியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆல்ஃபான்னு என்னென்னமோ சொல்கிறாங்க, ஜென்ரேஷன்ஸ்லாம் வந்துருச்சுன்னு, எல்லா ஜென்ரேஷனுக்குமான ஆக்டர் அவர். இவங்க எல்லாருமே கொண்டாட போகிறாங்க அப்படிங்கிறத இந்த சாங் மூலமாக ஒன்ஸ் அகைன் லோகி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. டிஆர் சொன்ன அறிவு சொல்லாமல் இருந்தால் எப்படி, அவரும் இதில் பாடியிருக்காருப்பா. அனிருத் மட்டும் பாடினாலே தேட்டரில் திரை தீ பிடிக்கும், ஸ்க்ரீனு கிழியும், மரண மாசாக இருக்குது அப்படின்னு என்னென்ன வார்த்தைகள்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம ஃபீல் பண்ணிக்கலாம். அதில் டிஆரோட வாய்ஸ் நினச்சி பாருங்கள். டிஆர் ஒரு பக்கம், அனிருத் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் திருக்குறள் அறிவு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஸ்டேஜில் அறிவு ஏறினாலே அவ்வளவு கூஸ்பம்ஸ் வரக்கூடிய அளவுக்கு அவருடைய வாய்ஸாக இருக்கட்டும், அவருடைய ஒவ்வொரு சாங்ஸும் எல்லாரையுமே பயங்கரமாக என்ஜாய் பண்ண வைக்குது. இந்த 3 பேரையும் கம்பைன் பண்ணால் தலைவருடைய அந்த கரிஷ்மாக்கும், அவருடைய அந்த காந்த கண்களுக்கும், அவருடைய ஸ்டைலு, அவருடைய ஒவ்வொரு அசைவுகளுக்குமே இந்த மாதிரி ஒரு 3 பயங்கரமான வாய்ஸ் சேரும்போது அந்த சாங் எப்படி வரப்போகுது அப்படின்னு நினச்சி பார்த்தாலும் இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அன்னைக்கு தேட்டரில் போய் உட்காந்து இந்த சாங்கை கேட்கும் போது அது எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஒவ்வொரு தலைவர் ஃபேன்ஸுக்கும் கண்டிப்பாக கூஸ் பம்ப்ஸ் கேரண்டீட் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் தலைவர் ஃபேனாக இருந்தால் இந்த சாங்கை கேட்கும் போதும் பார்க்கும்போதும் உங்களுக்கு முதல்ல என்ன தோணுச்சு அப்படிங்கிறத இப்போ கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த சாங் ஒரு பார்க்கும்போது லோகேஷ் கனகராஜோட படங்களில் எப்போவுமே ஒரு டார்க் மோடு இருக்கும்.
சில பேர் நான் சோஷியல் மீடியாவில் கமெண்ட்ஸ் பார்க்கும்போது கூட பார்த்தேன், என்னப்பா லோகேஷ் கனகராஜ் படத்தில் வர சாங்கு வெளிச்சத்தில் எடுத்துருக்கிறாங்களே, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே அப்படின்லாம் சொன்னாங்க. பட் அவர் ரொம்ப கிளியராக புரிஞ்சு வச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி அவர் பண்ண படங்கள் ஒவ்வொரு ஹீரோஸுக்குமே அவங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ், அவங்களுடைய ஃபேன்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாரு. அந்த மாதிரி தலைவர்னு வரும்போது அவருடைய மாஸ் அப்படிங்கிறதும் அவர்கிட்ட ரசிகர்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள்ங்கிறதும் டோட்டலாக வேற மாதிரி இருக்கும். அதை கரெக்டாக அவர் நான் லோகேஷ் கனகராஜ், நான் பெரிய டேரக்டர், என்னோட ஸ்டைலில் தான் எடுப்பேன் அப்படின்னு மட்டும் இல்லாமல், ரைட் தலைவர் நம்ம படத்தில் கமிட் ஆகிருக்காரு, நம்மளோட ஒர்க் பண்ணுறாரு, அவரை வந்து எப்படி ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காரு. ஜெயிலர், அதுக்கு முன்னாடி பேட்டை, இந்த 2 படங்களை வந்து சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப கொண்டாடுவாங்க. ஏன்னா பக்காவாக ரஜினி ரசிகர்கள் ரஜினியை ஸ்க்ரீனில் எப்படி பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்களோ அப்படி அந்த 2 டேரக்டர்ஸும், கார்த்திக் சுப்புராஜா இருக்கட்டும், நெல்சனாக இருக்கட்டும், 2 பேருமே பக்காவாக ரஜினி சாருக்கான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை கிரியேட் பண்ணியிருப்பார். நமக்கு வந்து ஒரு நல்ல கண்டென்ட் இருக்குது, அதில் யாரை வேணாலும் ஹீரோவாக்கி படம் எடுத்து ஜெயிக்கலாம், அது ஒரு டைப்பு. நல்ல கண்டென்ட் இருக்குது, அதே நேரத்தில் ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு 50 வருஷமாக மக்களை தன்னுடைய நடிப்பாலையும் தன்னுடைய ஸ்டைலாலையும் கட்டி போட்டு வச்சிருக்கக்கூடிய ஒரு நடிகர். இது 2ம் இருக்குது அப்படின்னா ஒரு டேரக்டருக்கு இதை விட வேறு என்ன வேணும்? அதை வச்சு செதுக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி ஃப்ரேம் பை ஃப்ரேம் செதுக்கியிருக்காரு. இந்த ஹூக் ஸ்டெப்பு பார்க்கும்போது குழந்தைகள் எல்லாமே இந்த ஸ்டெப்பை ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். சோஷியல் மீடியா கண்டென்ட்டாக இருக்க போது ஒவ்வொரு வீட்லேயும் இதை கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரசிகர்கள் எல்லாரையுமே 100% சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு அனிருத் ரொம்ப சூப்பராக தரமான ஒரு சம்பவம். அதுவும் சூப்பர் ஸ்டாருடைய பிறந்தநாள் அன்னைக்கு அவர் தமிழ் சினிமாவில் 50 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய இந்த மொமெண்ட் இருக்குல்ல, இந்த நேரத்தில் கூலி மாதிரி ஒரு படம் தான் பக்காவான ஒரு ட்ரிபியூட்டாக இருக்கும் அவருக்கு. காலையிலேருந்து எல்லா அரசியல்வாதிகளும் நடிகர்களும் இந்த இண்டஸ்ட்ரியில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அத்தனை பேரும் சூப்பர் ஸ்டாரை வாழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் உலக அளவில் இருக்கக்கூடிய அவருடைய ரசிகர்களும் அவரை வாழ்த்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதுவே அவருக்கு ஒரு மிகப்பெரிய எனர்ஜியை கொடுக்கும். அவருடைய ரசிகர்களுக்கு இன்னும் நிறைய படங்கள் இந்த மாதிரி கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும். நீங்கள் சூப்பர் ஸ்டார் ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரசித்த மொமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.